நான் உங்கள் நசீர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரைஸில் வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதாவது அது முஸ்லீம் வீட்டில் வந்து அந்த மிட்டா கானான்னுவாங்க. அது எப்படி செய்து காட்டுறேன். எல்லாமே வந்து ஃபங்க்ஷனில் வந்து பிரெட் அல்வா, கேசரி தான் போடுவாங்க. இது வந்து இது பழைய காலத்து ரெசிபி. இது இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோவில் உங்களுக்கு செய்யறதுக்கு காட்டுறேன். அது எப்படி செய்து பார்த்துங்க. பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி. இது அந்த 1/2 கிலோ அரிசி வந்து நான் ஒரு 3/4 மணி நேரமாக வந்து ஊற வச்சுருக்கேன். 1.25 கிலோ சர்க்கரை, அதாவது பைனாப்பிள் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போடணும். முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை, இது 3மே வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இனிப்பு இல்லாத கோவா இது வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அது எப்படி சேர்ந்து காட்டுறேன். நெய் வந்து ஒரு 150 கிராம். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணிங்க. இது இந்த 1/2 லிட்டர் தண்ணி, அதாவது நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இது வந்து 1/2 லிட்டர் தண்ணி. இது வந்து ஒரு 3/4 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். முதல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம். அதாவது 1/4 லிட்டர், மொத்தமே வந்து 3/4 லிட்டர் தண்ணி. இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம இதில் வடித்து போட்டுருவோங்க. இந்த 1/2 கிலோ அரிசி 3/4 லிட்டர் தண்ணியில் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் கலர் கேசரி போட்டு கொஞ்சோண்டு குத்துலாங்க. எல்லாமே நல்லா கிண்டி விட்ருவோம். இப்போ இதை வந்து நம்ம குக்கரை போட்டு மூடிடலாங்க. அதாவது ஒரே ஒரு விசில் தாங்க வரணும். இதுக்கு குக்கரை போட்டு மூடி விட்ருவோம். விசில் வச்சுருவோம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுங்க. இப்போ வந்து குக்கரை ஏற்றிடுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பைனாப்பிள் வந்து நம்ம சின்ன சின்னதாக அந்த பொடி மாசுக்கு, முட்டை பொடி மாசுக்கு வெட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வெட்டிடுவோங்க. பைனாப்பிள் வெட்டியாச்சு. இப்போ குக்கர் ஏற்றியாச்சு. குக்கர் வந்து நல்லா வெந்து அதை ஒரே ஒரு விசில் தாங்க விடணும். ஒரு விசில் விட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நவுத்தி வச்சுருங்க. நவுத்தி வச்சுட்டு அதில் வந்து இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம அடுத்தது என்ன செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. ஒரு விசில் வந்துச்சுங்க. இப்போ இந்த குக்கரை தூக்கி நம்ம அடுப்பில் மாற்றி விட்ருவோம். இப்போ இதில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு கடாய் ஏற்றிடுவோம். ஒரு 200 ml தண்ணி வந்து போட்டுருவோம். 1.25 கிலோ சர்க்கரை போட்டுருவோம். நல்லா கிண்டி விடுவோம். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 1.25 கிலோ சர்க்கரை கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த இனிப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கரைச்சிடணும் சர்க்கரையை. இது வந்து பாகு மாதிரி நல்லா சீரா மாதிரி காய்ச்சின்னு வந்தது. நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வருதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்து பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் கொதிக்குது. நம்ம சென்டராக கொதிக்கும். இப்போ இந்த கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, கோவா வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் வெட்டி அதாவது ஒடிச்சு போடணுங்க. அது நல்லா அந்த கோவா வந்து கரையிற அளவுக்கு நம்ம கிண்டினே இருக்கணுங்க. கோவா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சின்னு வருது. இதில் வந்து நம்ம அன்னாச்சி பழம் போட்டுருவோங்க. இதில் அன்னாச்சி பழத்தை போட்டுருவோம். போட்டுட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த அன்னாச்சி பழம் வந்து அந்த ஸ்வீட்டு கோவாலாம் வந்து நல்லா அந்த சாரை வந்து நல்லா வலிச்சிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் ஆற விட்டுருணுங்க. ஒரு 1 மணி நேரம் ஆறிச்சின்னா நல்லா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். வந்து இதில் வந்து தண்ணி, சர்க்கரை, இனிப்பு இல்லாத கோவா, அன்னாச்சி பழம் போட்டு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை இதில் வந்து நம்ம ஒரு பாதி போட்டுருவோங்க. இது வந்து இதில் பாதி போட்டுருவோம். பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கொஞ்சம் ரைஸில் கொஞ்சம் போட்டுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இது வந்து பெரிய வந்து ஒரு கஷ்டமான ரெசிபியில் இது. நான் உங்களுக்கு வந்து அழகாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு நெய் விட்ருவோங்க. ஒரு 150 கிராம் நெய் போதும். பாருங்கள், இப்படி ஆச்சு பாருங்கள். வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து போயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, எடுத்துருவோம் வெளியே. நம்ம வந்து எல்லா ப்ரெஷர் வந்து வந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து குக்கர் திறந்துடும். எப்படி வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசி அடி பிடிக்காமல் வந்திருக்கு. அப்படியே வந்து இந்த கடாயில் மாற்றிடலாங்க. அப்படியே வந்து நம்ம கடாயில் மாற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, அடி பிடிக்காமல் வந்திருக்கு. லேசாக அழகாக கிண்டி விட்ருவோங்க. அரிசி கூட உடையக்கூடாது. அரிசி கொஞ்சம் கூட உடையக்கூடாதுங்க. இதை வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அரிசியில் வந்து அந்த ஸ்வீட்டெல்லாம் போய் நல்லாயிருக்கும்.
பாருங்க சூப்பராக வந்திருக்கு. அரிசி எவ்வளோ லென்த் இருக்குது பார்த்தீங்களா? போதுங்க. நல்லா நாலா பக்கம் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து மூடி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நம்ம ஆறிடுவது. ஆறினவுடனே நம்ம வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பு. வாங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா திறந்து நல்லா இது பண்ணிப்போம். நல்லா தட்டியாச்சு பாருங்கள். சூப்பராகிச்சு பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் ஸ்வீட். இதில் வந்து நம்ம அதை போட்டுருவோம். போட்டுட்டு இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ண பார்ப்போம். சென்னை பாய்ஸ் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அருமையான ரெசிபி இது. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.